தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வியாதிகள், பாடுகள், கஷ்டங்கள் வருகிறது. இதை நினைச்சு அநேகர் சோர்ந்து போவாங்க. விசுவாசிகளே, நீங்கள் சோர்ந்து போகாமல் இது நன்மைக்கே என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே நன்மைக்காக என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கிறது, குடி தண்ணீர், அதை சூடு பண்ணுறோம் குடிப்பதற்காக. அப்போது அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் செத்து விடுகிறது. அப்போ அந்த தண்ணியை நாம் குடிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஆகாரம் இருக்குது, அதை எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. அதை என்ன பண்ணுறோம்னா அதை சூடு பண்ணுறோம். உடனே அந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்றதுக்கு ஏதுவாக புத்துயிராக மாறுகிறது. இப்படித்தான் நம்முடைய விசுவாசம் சீர்படணும், அல்லது செம்மையாக மாறணும், அல்லது ஆண்டவருக்கு பிரியமாக காணப்படணும் என்பதற்காக சில போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கடிகள், பாடுகள், இப்படிப்பட்டவைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இது நம்முடைய விசுவாசத்தை சீர்படுத்துவதற்காக. இவ்வாறு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, நம்மிடத்தில் காணப்படுகிற சில வேண்டாத கிரியைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள், அதுவும் நம்மை விட்டு அது எடுபட்டு போகிறது, நம்மை விட்டு அது வெளியே போகிறது. இப்படி 2 நோக்கங்களுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட அந்த பாடுகளுக்குள்ளாக வழிநடத்துகிறார், அதை அவர் அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி ஏற்படும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாம் நன்மைக்காகத்தான் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண நாம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கெட்ட காரியங்கள் இவைகளெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது, ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது.